இல்ல முதல்ல அத கேட்டேன். எனக்கு கேட்கும்போதே நிறைய சந்தேகம் இருந்தது. பொதுவாவே இந்த தொலைபேசி உரையாடல்கள வந்து நீங்க பதிவு பண்ணி, அத ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த யாரு ரெக்கார்ட் பண்ணாங்களோ அவருடைய வாய்ஸ் வந்து மேலோங்கி இருக்கும். எதிர்முனையில இருக்கிறவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஸோ இதுதான் வழக்கமா நாம் கேள்விப்பட்ட பார்த்த விஷயம். ஆனா நேத்து பார்த்த அந்த வீடியோவில் ஜானுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கு. அதே நேரம் இந்த எதிராளியுடைய குரல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ இது வந்து பதிவு செய்யப்பட்டு ரொம்ப கவனமாக அதை எடிட் பண்ணி இதை வந்து அவங்க சமூக ஊடகங்களில் முக்கியமாக அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இவர் யாரோடு இந்த உரையாடல் நிகழ்த்தினார் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. மாநாட்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஆடியோ நினைக்கிறேன். ஆமா, இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சாருங்கிற மாதிரி இந்த விவகாரத்திலும் கூட நமக்கு இருக்கிற கேள்வி வந்து யார் அந்த சார் இதை பதிவு பண்ணது அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இவர் விஜய்க்கு எதிராக இந்த வேலையை பண்ணியிருக்காரா, இல்ல ஜான ஆரோக்கியசாமியை விஜயிடம் இருந்து அகற்றுவதற்காக இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்விகள் இருக்கு.